மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை. நெய் மாடுனா மாடு ஏகப்பட்ட மாடு. பந்தய மாடு கம்மி தான், மற்றபடி ஜெர்சி மாடு நிறையா இருந்தது. ஒரு பந்தய மாடு தான் நான் வாங்கி கட்டிட்டாங்க. சந்திரன் வீடியோ எடுக்க கூட போக முடியாது, எனக்கு அவ்வளோ மாடு. ஜெர்சி மாடு இன்னைக்கு ஏகப்பட்ட மாடு. பெரிய பெரிய மாடு எல்லாம் பண்ண மாடு. எல்லாமே 70 ரூபா 80 ரூபா மாடு நிற்கிது. 30 ரூபா 20 ரூபா மாடு நிற்கிது. ஒரு ரேட்லாம் காலை எவ்வளோ என்ன விலை? காலை 70 ரூபா. தெரிய மாட்டேன். காலை எங்கே இருக்குது? காலை நம்ம ஊரில் உள்ளதா? எந்த ஒரு வடகுடியா? ஆமாம். என்ன விலை? 120. 120 உழவு விலை எப்படி? எல்லாத்துக்கும் ஆகும். எல்லாத்துக்கும் ஆகுமா? பஞ்சத்துக்கு ஆகுமா? எல்லாம் ஆகும். அப்படியா? விவசாயம் தான் பழகிட்டு இருந்தா? விவசாயம் தான் எல்லாம் வளர்த்துட்டு ஒரு அடிக்க உழவடிக்க வண்டியெலாம் போட்டு போனா? வண்டி எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு தானே? மரம் மண். இப்போ எவ்வளோ தான் கொடுப்பேன்? ஒரு 110 அடிச்சிடும். எவ்வளோ? 110 அடிச்சிடும். 110னாவா? எல்லாமே கேரளாவுக்கு போகக்கூடிய மாடு. நாகர்கோவில் கேரளா எல்லாம் பால் மாடு. எல்லாம் 25 30 35. என்னண்ணே என்னண்ணே என்னால 53 53
தாத்தா மாடாங்கச்சா என்ன விலை? 31 கண்டி இதா எவ்வளையா? என்னாச்சு உண்ணி இருக்கா? உண்ணி இருக்கா? உண்ணி எந்த ஊர் உங்களுக்கு? வில்லுகிரி. வில்லுகுரியா? ஓ அங்கேருந்துங்க மாடாங்க வந்திருக்கேண்ணே. நல்ல மாடாது வியாபாரி வாங்கி வந்துருக்காரு. பால் இருக்கணும். அப்படியா? நல்லா ரோஸ் காம்பில் நல்லா பால் இருக்கும். எல்லாமே இங்கே பால் மாடு வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய மாடு வந்து பால் மாடுங்க நல்லா விற்குது. ரெண்டு பாகுபலிக்காரன் காங்கிரஸ் என்னண்ணே? 110. என்ன விலை கேட்காங்க? 110 தான் முடிவு. முடிவு 110. சரி சரி சரி. விலை கேட்கல. கேட்டாங்களா? ஆமாம். எந்த ஊரில் உள்ளண்ணே? சுந்தரபாண்டியம். அது எங்கே இருக்குது? குற்றாலம். சரி சரி. வீட்டில் இப்போ பண்ணையில் வளர்த்ததா? இல்லை சும்மா சாதா மாடா தான். சாதா மாடா. விலையில் விலை இல்லை அப்படி தான் இன்னைக்கு விலை இன்னைக்கு விலை அப்படியா? ஏகப்பட்ட மாடு வந்தனாலயா? 140 போகக்கூடிய மாடு. ஆமாம் மாடு நல்ல மாடு தானே. இல்லை எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. எடிட் பண்ணி போடுறது நல்ல பாட்டாக போடலாம். ஒரு வாரத்தில் அப்புறம் எப்படி இருக்கு வியாபாரி? கீழே கிடந்து மாதம் இவ்வளோ விவரம் செஞ்சாலே கடும்படி பிடிக்கானே. என்ன சொன்ன? சரி அது 60 ரூபா சொன்னேன். இது 55 ரூபா சொன்னேன். எவ்வளோ அவர் எவ்வளோ கேட்காரு? அவன் 50 ரூபாய் கேட்கான். பால் படலாம் 2 வருஷம் ஆகும். மாடு எரிஞ்சிட்டு போறாம தும்பு இருந்தா தான் மாடு செட்டா வரும். அதுக்கு ஆறுபல் தான். என்ன பண்றது? இதுக்கு முளைக்கி அரைப்பல் இருக்கா? இப்பதான் சேருது. மாடெல்லாம் எல்லாம் மாடுதான்டா. வண்டியில் வந்து மூஞ்சி போல அட்டு விட்டு வண்டியில் வந்து மூஞ்சி போல வேணுமாப்ல இங்க கேட்காத கடைசி கேட்போம். எவ்வளோ அந்த சீட்டுக்கு தக்கன ரூபாய் தந்தாலும்
சரி எல்லா வேலையும் செஞ்சிருக்கான் பாரு அடிக்கா என்ன கீழே தங்கத்தை கொட்டிய மாட ரெண்டு மாட முடியா ஓ ஜெர்சி மாடு நாட்டலோடு வாங்க மாமா பண்ண தரமட்டம் வாங்க ஒன்றும் பிரச்சனை கொஞ்சம் கறி இல்லாமல் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலை க்ளீனாக போகும் கதை ஓடிக்கிட்டு பிற கூட ஒத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் ஓப்பனாக தானே சொல்லுதேன் வெட்டுக்காரங்க இது 55,000 இருக்க இது அறுக்க வேண்டாமையா நம்மளுக்கு தான் நான் வாங்கி சேர்த்தேன் யாருக்கண்ணே யாருக்கு உங்களுக்கு என்ன பண்ணே 40 ரூபா 40 ரூபா எங்கே சிவகாசி சிவகாசியில் தான் ஜல்லிக்கட்டு குளத்துதா ஆமாண்ணே குடிமாட ஆகிட்டா மாட அடைக்கவே இல்லையா அடைக்கவே இல்லைண்ணா சார் என்னாச்சு மாதிரி 3 கலம் கொண்டு வந்துருக்கீங்க ஆமாண்ணே இது பூரா வளர்ப்பு அங்கிட்டு மழை இல்லை வளவா சிவகாசியில் ஓ சரி 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 அதான் கொடுக்குது அப்படியா ஒரு வாடையே அடைச்சி பார்த்துருக்காங்க மாட்டுக்கார பஞ்சு இது மாட்டுக்கார பஞ்சு விடுச்சு மாட்டுக்காரவே ஓ மாட்டுக்காரரே பஞ்சிருச்சா சரி 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 எங்கே வாங்கினதுண்ணே என்ன கண்டிருந்து வளர்த்தாங்க 3மே கண்டிருந்து வளர்த்ததான் அப்படியா இதெல்லாம் மகன் மதுரை காடு மாதிரி இருக்குது தேனி சைடில் உள்ளதா நம்ம தனி மாடுங்க ஓ சரி சரி இது ஒரு தாய் வீட்டில் இருக்குது பசு மாடு அப்படியா நாட்டு மாடு வீட்டில் வளர்க்கும் அதில் கண்டுது ஓ சரி சரி அதான் கட்டி ஒரு அமைதியாக நிற்கி நீ ஜல்லிக்கட்டு கலக்க மாட்டுக்காக வளர்த்தோம் சரி நீ இன்னொரு கண்டு இப்போட கண்டு தரத்துக்கு வந்து ஜல்லிட்டு வந்து காலைக்கு வந்துடுச்சு சரி சரி அதை கொடுத்துருவோம் அப்படின்னா கொடுக்குது வாடி நல்ல மாடலண்ணே ஆனால் மாடி அவுக்க அவங்க அவுத்து இல்லை ஒரு நாள் கூட ஒரு வாடி அவுத்து இல்லை மாட்டு நல்லா அவ்வளோ வேணாம் ரெண்டு வாடி அவுத்துருக்கீங்களா இதா ஆமாம் குடிப்பட்டியா ஓடிட்டா இல்லை ரெண்டுமே ஜெயிச்சு தான் அப்படியா மாட்டுக்கார பாஞ்சு மாடு தயார் போட்டுருக்காங்க இடத்துல ஐயோ பக்கத்தில் அதனால மாடு சரி சரி எந்த லோடி வாடிய அவர் சொல்லுவார் மாடு மாடு முடிச்சுதாம கண்டேன் விட்டுரு பாண்டி இன்னும் நிப்பாட்ட வேண்டாம் நிப்பாட்ட வேண்டாம் விட்டுரு
யாரும் வாங்கவே இல்லை, நிறைய வாங்கிச்சு. தெலங்கோ நீ அதைத்தானப்பா எடுத்துட்டு யாருன்னு தெரியாது. மாடா இல்லை பணத்தை பற்றி அரைச்சா நாளைய கொடு. 24 ரூபா கேச்சாச்சு, 25 ரூபா இருந்தால் கொடு. போடு கொடு, இன்னும் குண்டாட கட்டு. நீங்கள் போட்டால கொஞ்சம் எப்படி வேணும் 65,000. ஒரு 6 மாசம் உங்க வீட்டுல வச்சிருந்தா 1 லட்சம் கொண்டுறேன். அண்ணா இருக்காங்க இத தலைப்பேர் இருக்கிற நம்ம கூட ஏறிக்கங்கிற எழுப்பியா அன்னைக்கு பிடிக்கணும் சொல்லு அதனால இருக்கு நியாயமா கேட்கணும். நானும் வாங்கிட்டு தானே வந்தேன். 100 ரூபா கொடு. எங்க வீட்டுல செய்ய வச்சேன், விலைக்கு தான் வாங்கினேன். 100 ரூபா கிடைச்சா தூரம் போட போறேன். 30 ரூபாய்க்கு தான் கேட்டிருக்கேன், 100 ரூபா கொடுப்பா. அடிக்க முடியாது. ஏய் எந்த அடி அடிக்கலாமுங்க? கழுத்தை பாரு. எனக்கு தெரியுங்க எந்த பாடம் அடிக்கணும்ட்டு. இதே வாங்க மாட்டு 4 மணி ஆகும். இதை அடிக்க முடியுமா? விட்டு சரி அப்ப பிடிச்சா தரேன். பிடிக்கலன்னா பேச்சா இருக்கு. வராமே அடிக்க வைக்கிறேன். எந்த ஊரில் இல்லைண்ணே காலை? தூத்துக்குடியில் தான். பந்தயம் ஒன்றதான் ஓடாதா? அப்படியா? இது ஓடாதா? செவலே ஓடாதா? இந்த 2 ஜோடியா செவலே? இதோ என்னால சொன்னியே 70 ரூபாயா? கேட்டாவளா சும்மா நிற்கா? அது ஒண்ணு சேது வளர்க்கப்படுது. பட்டாய் பிரிட்ஜில் வச்சு பட்டாய் 2 இந்த காலை எப்படி காலை? என்ன நல்ல கடை காலை. 65 ரூபா சொல்லி 60 ரூபா சொல்லியாச்சு காலை ரெண்டையும். சரி இந்த 52 53 கேட்காங்க. கடைசி இந்த ஆள் ஒரு ஆள் இந்த கரும்பு நல்லா எடுத்துக்கோங்க. 55 ரூபாய்க்கு இருக்காரு இந்த ஆள். அப்படியா? 57 சொல்லி 59,000 அந்த பஸ் கேட்டு 60,000 அதான் 60 தான் போச்சு. இங்கே தான் பிடிச்சி அங்கே கொடுத்துச்சு. விலைக்கு போகணும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட வேண்டியதானே. கிடைக்கல உங்க பொருளா நீங்க டக்குன்னு அதுல நவாஸ் வந்தோடனே நவாஸ் உங்களோட